நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய உடலுக்கு ஆரோக்கியமான பச்சை புளி ரசம் நம்ம செய்ய போகிறோம். மருத்துவ குணம் உடையது. இதை பார்த்திங்கன்னா புளி 50 கிராம், கல்லுப்பு தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 100 கிராம், பச்சை மிளகாய் 5 நசுக்கியது, சீரகத்தூள் அரை தேக்கரண்டி, முழு கொத்தமல்லி 1 தேக்கரண்டி, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, மஞ்சத்தூள் 1/4 தேக்கரண்டி, கொத்தமல்லி இலைகள் 1 கைப்பிடி. இதை எடுத்துக்கங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி உரிச்சிக்கணும். சின்ன வெங்காயமாக எடுத்துங்க. உரிச்சிக்கிட்டு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி 1 கைப்பிடி அளவுக்கு ஒரு புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கணும். அதிகமாக புளி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும் ரசம். தண்ணியில் நல்லா நெழுக நல்லா கரைச்சிக்கிங்க. புளியை கரைச்சிக்கிங்க. புளி இந்த மாதிரி நல்லா நீங்கள் ரசத்துக்கு எப்பயும் கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சிக்கிங்க. நல்லா புளியாக இருக்கணும். பழம் புளியாக இருந்தால் இன்னும் உடம்புக்கு ஆரோக்கியமானது. அது ஒரு வடிகட்டியில் நல்லா வடிகட்டிக்கணும். இந்த புளியங்கொட்டை அந்த மாதிரி இல்லாமல் சக்கை இந்த நரம்பெல்லாம் இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிக்கணும். அப்படி இல்லைன்னா கையை நல்லா சேர்த்து நல்லா கக்குல் இல்லாமல் ரசம் நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி நல்லா வடிகட்டிக்குங்க. வடிகட்டிட்டால் ரசம் நல்லா சுவையாக இருக்கும். அப்படி வடிகட்டி உங்களால் செய்ய முடியலைன்னா கையை நல்லா 5 விரலாக அணைச்சி நல்லா எப்பயும் போல் வடிகட்டி இந்த வண்டெல்லாம் எடுத்துருங்க. எடுத்து தெளிவு மட்டும் வடிச்சிக்கிங்க. தெளிவு வடிச்சிட்டிங்கன்னா அந்த வெங்காயத்தை நல்லா போட்டு கல் உரல் இருக்குது இல்லைங்களா, இந்த சின்ன வெங்காயம் உரித்து வச்ச வெங்காயத்தை இந்த கல்லில் போட்டு நல்லா தட்டிக்கணும். நல்லா இடிச்சிக்கணும். இதை அறியக்கூடாது. இடித்தாதான் அந்த சுவை இருக்கும். அந்த ஆதிகால அந்த பாரம்பரிய சுவை இருக்கும். இந்த மாதிரி சின்ன வெங்காயமாக, சின்ன வெங்காயத்திலே ரொம்ப பொடி வெங்காயமாக உரிச்சிக்குங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? இப்படி நல்லா இடிச்சிக்கங்க. உங்கள் வீட்டில் பெரிய உரல் இருந்தால் கூட போட்டு நல்லா இடிச்சிக்கலாம். அம்மி இருந்தால் கூட போட்டு நசுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். எங்கிட்ட அம்மி உரல் இல்லாதால நான் இதில் இந்த கல் உரலில் நல்லா நெகிழ இடிச்சுக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. அந்த மாதிரி நல்லா நச்சுக்கணும். வெங்காயம் நல்லா சக்கை ஆகிற மாதிரி நல்லா நச்சு சாறு அந்த எசன்ஸ் அந்த சாறு வர மாதிரி நல்லா நச்சுக்கணும். சரிங்களா? அப்போ தான் அதோடைய தன்மை நல்லா இருக்கும். அந்த பச்சை புளி ரசங்கிறது அந்த காலத்தில் பெரிய விருந்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அது ரொம்ப உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ரசத்தை கொதி விட்டு இறக்கிறது இது பச்சை புளி ரசம் அப்படியே நம்ம சாப்பிடும்போது ஜீரணம்லாம் நல்லா, ஜீரண குழாயெல்லாம் நல்லா, ஜீரண உறுப்புகள்லாம் நல்லா இருக்கும். உடம்புக்கு நல்ல சத்து. நம்ம சாப்பிட்ட உணவுகள் சீக்கிரம் ஜீரணமாகும். உடலுக்கு நல்ல இயற்கையான சத்துக்கள். இந்த மாதிரி நச்சு இந்த வெங்காயத்தை நீங்கள் அள்ளி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு 3, அல்ல சின்ன மிளகாயாக இருந்தால் ஒரு 4, 5 எடுத்து பொடியாக நறுக்கிங்க. சின்ன பொடியாக நறுக்கிங்க. ரொம்ப பெருசாக நறுக்கினீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் சாப்பிடும்போது காரமாயிடும். ரொம்ப பெருசாக நறுக்கல பெருசாக தெரியாது. இந்த மாதிரி சின்னதாக நீங்கள் இந்த வெங்காயத்தை நான் ஒரு வெங்காயம் நசுக்கணும். அதே போல் பச்சை மிளகா நறுக்கிட்டு சின்னதாக அரிஞ்சிக்கிங்க. கொத்தமல்லி எடுத்து கொஞ்சமாக ஒரு தேக்கண்டி கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கிங்க. அதே போல் சீரகம் ஒரு தேக்கண்டி எடுத்து இந்த மாதிரி கல் உரலில் போட்டு நல்லா நச்சுக்குங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் மிக்ஸி இருந்ததுன்னா சீரகத்தை போட்டு நல்லா சீரக பொடி இருந்தாலும் சீரக பொடி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இடிக்கும்போது கொஞ்சம் மணமாக இருக்கும். சீரக பொடியாக கூட வாங்கி வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு அரை தேக்கரண்டி போட்டு நல்லா அதை தூள் பண்ணிக்கணும். தூள் பண்ணி அதை நல்லா பேஸ்ட்டு பதமாக எடுத்து வச்சுக்கலாம். பொடி பண்ணி கூட எடுத்து வச்சு ஒரு பக்கமாக வச்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும். பச்சை புளிக்கு வாசனை கொடுக்கக்கூடியது இந்த ஜீரகம், மிளகு.
ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் முதல்ல இதில் இடிச்சிக்கங்க. இதில் பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்து கொஞ்சம் இடிக்கும்போது அந்த வாசனையாக இருக்கும். அந்த பச்சை புளி ரசம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். சரிங்களா? இப்போ எல்லாத்தையுமே இடித்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வடித்து வச்ச அந்த புளி எசன்ஸ் இப்போ அந்த கொத்தமல்லி இருக்குது பாருங்கள். இந்த கொத்தமல்லியும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு லேசாக கல்லூரில் இடிச்சிக்கோங்க. சின்ன கல்லூரில் கொத்தமல்லி ஒரு தேக்கரண்டி எடுத்துருக்கோம் இல்லையா, லேசாக மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு போட்டு நல்லா நச்சுக்குங்க. நச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற நல்லா இடிச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கணும். பக்குவமாக இடிச்சுக்கணும். இடித்து வச்சுக்கிட்டு நீங்கள் மிக்சியில் உங்கள் வீட்டில் எப்படி வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் ஒரு பாத்திரத்தில் கொட்டி கல் உப்பு இருக்கு இல்லையா, கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, கல் உப்பு சேர்த்து அதை பிசைஞ்சிக்கணும். இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கிளறிக்கணும். பிரட்டலை கையாலேயே, கை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கையாலே நல்லா பிசைஞ்சு பிரட்டிக்கணும். இந்த மாதிரி பிரட்டிக்கணும். இந்த மாதிரி பிரட்டிக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நம்ம வடித்து வச்சுருக்கிற இந்த புளி ரசம் இருக்குது இல்லைங்களா, புளி தெளிவு அதில் வந்து கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் கையாலே நல்லா பெசரி நல்லா அழகாக நல்லா கலக்கி விட்டுக்கணும். அதோடைய உறவாடு அந்த புளி ரசத்தோடையும் இந்த பச்சை மிளகாய், அந்த வெங்காயம், அந்த உப்பு அப்படியே உறவாடி சுவை வந்து ரொம்ப அற்புதமாக சேரும். சரிங்களா? இதுதான் பச்சை புளி கரைக்கிற ஒரு பக்குவம். கொத்தமல்லி தலையை தூவி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் லேசாக கரைக்கணும். சரிங்களா? கரைச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த கொத்தமல்லியும் மஞ்சத்தூளும் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கீழே நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த கொத்தமல்லி லேசாக மஞ்சத்தூளை வந்து தூவி விட்டு லேசாக கலந்துக்கணும். பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த மஞ்சள் மணம், இந்த கொத்தமல்லியோடைய மனம் வந்து இன்னும் அற்புதமாக இருக்கும். இந்த பச்சை புளியோடைய ரசமே அவள் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா சாப்பாடு இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் போல் இருக்கும். சுவையாக இருக்கும். பண்ணிவிட்டு இதில் மறுபடியும் 2 கொத்தமல்லி தலையை நீங்கள் தூவிக்கலாம். தூவிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு பச்சை புளி ரசம் ரெடி. சரிங்களா? சுவையான பச்சை புளி ரசம் இப்போ உங்களுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் சாதத்துக்கு நல்லா சுடு சாதம், பழைய சாதம் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த காலத்தில் இப்படி தான் எளிமையாக இயற்கையாக நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு வைத்திய செய்முறையாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம்.